عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمد ونصلي على رسوله الكريم. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة. صدق الله العظيم. எல்லா புகழுக்குரிய அல்லாஹ்வை புகழ்ந்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். சலாத்தும் சலாமும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களது உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், ஷஹதாக்கள், சாலிஹீன்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, புனித ஜும்மாவினுடைய நேரத்தில் அவனுக்கு விருப்பமான இறை இல்லத்தில் என்பவர்களை ஒன்று கூட செய்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, தங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதாக உலகத்தில் உள்ள எல்லா மதத்தவரும் விரும்புகின்றார்கள். இவர் அவர் என்று கணக்கு இல்லை, இந்த மதம் அந்த மதம் என்பதெல்லாம் கணக்கு இல்லை. ஆக உலகத்தில் தோன்றிய அத்தனை சமுதாய மக்களும் சுபிட்சமாக வாழணும், சந்தோஷமா இந்த உலகத்தில் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு தான் விரும்புகிறாங்க. யாரும் சிரமத்தில் இருக்க, கஷ்டத்தில் இருக்க யாருமே விரும்புறதில்லை. ஆனால் அதற்காக வேண்டி தன்னுடைய நேரம், காலம், பொருளாதாரம் எல்லாத்தையும் செலவிட்டு எப்படியாவது நான் நிம்மதியை வாங்கணும், மன நிறைவை வாங்கணும், இந்த உலகத்துல நான் மகிழ்ச்சிகரமா வாழணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நிறைய பொருளாதாரங்களை வீணாக்குகின்றோம். அதற்காக வேண்டி மனைவி மக்களை பெறுகின்றோம். இப்படியாக வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா எல்லா நிகழ்வுகளுக்கும் தயாரா இருக்கிறோம். எனக்கு தேவை மகிழ்ச்சி, எனக்கு தேவை மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை என்பதாக நம்ம விளங்கி இருக்கிறோம். அப்படிதான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா கண்ணியத்துள்ள சோதரர்கள், அதற்காக வேண்டி அவர் கையில் உள்ள பொருளாதாரத்தை, அதிகாரத்தை, இப்படி எல்லா வகையிலையும் பயன்படுத்தி மகிழ்ச்சி அடைய விரும்புகின்றார்கள். அதுல மாற்றம் இல்லை. சிலருக்கு டீ கடை பெஞ்சு அங்கே உட்காந்து யாரை பத்தியாவது அங்க போறாரு, இங்க போறாரு, அது செய்யறாரு அப்படின்னு பேசணும், அதுல அவங்களுக்கு மகிழ்ச்சி. சிலர் மூத்தவருக்கு இளைய வெளியில போறான் அப்படின்னு அதுல குறை சொல்றதுல சிலருக்கு மகிழ்ச்சி. சிலருக்கு இஸ்லாமியருடைய வீடுகளை புல்டோசர் கொண்டு இடிக்கிறதுல மகிழ்ச்சி. இப்படி ஒவ்வொரு விதத்திலும் பார்த்தோம் அப்படின்னா மனிதனுக்கு ஒவ்வொரு விஷயத்துல லைக் இருக்கும், ஒவ்வொரு விஷயத்துல மகிழ்ச்சி அவனுக்கு அதுல. ஆனா இதுவெல்லாம் நிகழ்ந்து இருக்குமா? இந்த மகிழ்ச்சி எல்லாம் நீடித்து இருக்குமா? இவைகள் எல்லாம் மகிழ்ச்சியா அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் மகிழ்ச்சியே கிடையாது. அல்லாஹ் அப்படிதான் சொல்றான். மன் அமில சாலிஹன் வஹுவ முஃமினுன் ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. ஒரு ஆணோ பெண்ணோ ஈமானுடைய நிலையில இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலங்களில் அவர் மறுமைக்கு உண்டான அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொண்டு நற்காரியங்கள் இந்த உலகத்திலே செய்வாரானால், அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த வழிமுறைகளில, அல்லாஹ் ரசூல் விரும்பக்கூடிய வழியில நற்செயல்களை அவர் ஆக்கி கொண்டால் அவருக்கு இந்த உலகத்தில் நாம அழகான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை உலகத்துல கொடுக்கிறான். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை தான் நீடித்து இருக்கும், நிலைத்து இருக்கும். ஆனால் நாம தேடக்கூடிய, நாமளா விளங்கி இருக்கக்கூடிய மகிழ்ச்சி என்பது இதுல இருக்குது, இன்பம் என்பது இதுல இருக்குன்னு விளங்கி இருக்காங்களே, அதெல்லாம் சற்று நேரம், சற்று காலம், அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு.
ஆனா நீடித்த இன்பம், நிலைத்திருக்கக்கூடிய இன்பம் எதுவுமே அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்கள் ஈமான் கொண்டு இந்த உலகத்திலே நற்காரியங்கள் செய்தீர்களானால் உங்களுக்கு ஹயாத்த தையிபா, இந்த உலகத்திலே உங்களுடைய மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை கொடுப்போம். அது மட்டுமல்ல, மறுமையில் இதைவிட அதிகப்படியான பன்மடங்கான வாழ்க்கை நெறிமுறைகளை உங்களுக்கு உயர்த்தி இன்னும் அதிகமான இன்பங்கர வாழ்க்கைய சொர்க்கத்துல கொடுப்போம், மறுமையில கொடுப்போங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுப்பானாக. ஆமீன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப நாம விளங்கி இருக்கிறது உலகத்துடைய வாழ்க்கை. சில காலம் வாழ்கிறோம், சந்தோஷமா வாழ்ந்துட்டு போவோம், மகிழ்ச்சியை என்ஜாய் பண்ணுவோம் என்பதாக அல்ல அது வாழ்க்கை. ஆனால் அந்த வாழ்க்கையில ஈமானுடைய நிலையில சாலிஹான அமல்கள், அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் தங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியா அமையணும்னா இந்த உலகத்தில நற்செயல்கள் யார் செய்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்துடைய வாழ்க்கையும் நம்ம மகிழ்ச்சி அமைத்து கொடுப்போம். அதே நேரத்தில் மறுமையுடைய வாழ்க்கை இதை விட பன்மடங்காக கொடுப்போங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்பது மாறாது. நாம வேணா இப்ப ஒண்ணு சொல்லுவோம், பிறகு ஒண்ணு சொல்லுவோம், வாக்குறுதி அந்த கருத்துல சொல்லுங்க, நான் இப்படி சொன்னேன், அது பத்திரிகையில இப்படி போட்டுட்டாங்க அப்படின்னு நம்ம பேசுவோம். ஆனா அல்லாஹ்வுடைய வாக்குறுதி அப்படி அல்ல. அல்லாஹ் வாக்கு மாறாதவன், அது சொன்னதை அப்படியே செய்து காட்டுவான். இதுதான் இதை விளங்கி இருந்த சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையில பல தியாகங்களை, பல அமல்களை செஞ்சாங்க. அவங்க இந்த உலகத்திலையும் நல்ல வாழ்க்கை அமைத்துக் கொண்டார்கள். தங்களுடைய கபருடைய வாழ்க்கையும் சிறப்பாக்கிட்டாங்க. மறுபடிய வாழ்க்கையும் இன்ஷா அல்லாஹ் சிறப்பாக அமையுங்கிறத அல்லாஹ் ரசூல் நமக்கு கோடிட்டு காட்டுறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப உலகத்துடைய வாழ்க்கை என்பது வெறும் ஆரோக்கியமாக இருப்பது மட்டுமல்ல மகிழ்ச்சி, அல்லது பொருளாதாரம் உயர்ந்திருப்பது மட்டும் மகிழ்ச்சி அல்ல, அல்லது பதவிகளை அடைவது என்பது மகிழ்ச்சி அல்ல. அவைகளெல்லாம் சில காலம், இதை கொஞ்ச நாள் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு அது தேவை. ஆனால் இது நீடித்து இருக்குமா, நிலைத்து இருக்குமானா இல்ல. ஒன்னும் நம்ம விட்டு அது போயிடும், இல்லைன்னா அதை விட்டு நாம போயிடுவோம். இதுதான் உலகத்துடைய வாழ்க்கை. ஆனால் நீடித்த இன்பம், நிலைத்த புகழ் என்பது அல்லாஹ் ரசூல் காட்டி தரக்கூடிய வழிமுறைகள். அதுக்கு என்ன செய்யணும், இந்த உலகத்துல வாழ்கின்ற போது நற்செயல்கள் நம்ம விட்டு அதிகமா இருக்கணும். பிறருக்கு ஏவரோட விட்டுறது அல்ல, நாமளும் செயல்படணும். அதனால அல்லாஹ் சொன்னா, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நம்பிக்கை உண்டு, நற்செயல் யாரு செஞ்சாலும் நிச்சயமா அவங்களுக்கு நாம இம்மையிலும் நல்ல வாழ்க்கையை வாழ செய்வோம். அது மட்டுமில்ல, மர்மையில அவர்கள் செய்து கொண்டிருந்ததுக்கு விட மிக்க அழகான கூடிய நிச்சயமா நாம கொடுப்போம் என்பதாக அல்லாஹ் திருமறையில நமக்கு சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகியல் வாழ்வில் மோமீன்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் 4 விஷயங்களை குறிப்பிடுகிறார்கள். ஒரு 4 விஷயம் இருக்குது, அது உலகத்தில மோமீன்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அதுல ஒண்ணு நல்ல சாலிஹான மனைவி. முதல்ல சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாலிஹான மனைவி. இரண்டாவது சொன்னாங்க விசாலமான வீடு. அதான் 1.5 ஏக்கர் 2 ஏக்கர்ல கட்டுறது இல்லை, தேவைக்கு. அப்ப நெருக்கடி இல்லாத விசாலமான வீடு. அடுத்து மூன்றாவது சொன்னாங்க நல்ல அண்டை வீட்டுக்காரர். நிறைய இடங்கள்ல அண்டை வீடுனாலும் அது சண்டை வீடா போயிடுது. அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க நல்ல அண்டை வீட்டுக்காரர். அடுத்து சொன்னாங்க 4ஆவதாக நல்ல வாகனம். இந்த 4 தான் ஒரு மனிதனுக்கு இந்த உலகில் வாழ்க்கையில மகிழ்ச்சியை உண்டு பண்ணக்கூடியது, தரக்கூடியது என்பதாக அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க. மகிழ்ச்சி இன்மைக்கு காரணம் 4 விஷயங்கள். அதையும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒண்ணு மோசமான அண்டை வீட்டுக்காரன், நன்னடத்தை இல்லாத பெண்மணி மனைவி. அடுத்து 2வது நெருக்கடியான வீடு. அடுத்து மோசமான வாகனம். 4வது மூன்று விஷயங்கள் குறிப்பிட்டு 4ஆவதாக மோசமான, அதாவது முதல்ல மோசமான அண்டை வீட்டுக்காரர், 2வது தீய மனைவி, 3வது நெருக்கடியான வீடு, 4வது தீய வாகனம். நெருக்கடியா சரியா அதனால எந்த பயனும் இல்லாத ஒரு வாகனம்.
இப்படி 4 விஷயங்கள் உலகத்தில் இன்பத்தை கொடுக்கும், துன்பத்தை கொடுக்கும். 4 விஷயங்கள் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இப்ப மனைவியுடைய விஷயத்துல அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கின்ற போது, மனிதனுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு அவனுக்கு படைக்கப்பட்ட முதல் உறவு என்னன்னு பார்த்தா மனைவிங்கிற உறவு தான். திருமணத்துல முதல் ஏற்படக்கூடிய உறவு மனைவி. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையை தொலைச்சிட்டு தேடிக்கிட்டு இருக்கிறோம், நிம்மதி எங்க கிடைக்கும் அப்படின்னு. ஆனா அல்லாஹ் நிம்மதி, மன நிறைவு என்பதை உங்களுடைய மனைவியர்களை வச்சிருக்கோங்கிறான். ஆனா நாம அதை தொலைச்சிட்டு அது எங்க கிடைக்கும் இன்னைக்கு தேடிக்கிட்டு இருக்கிறோம். நிறைய பேருடைய வாழ்க்கை திருமணம்னா அது என்ன அவங்க விளங்கி இருக்காங்கன்னே தெரியல. சில காலங்கள் கூட வாழ்வதில்லை. ஒரு 6 மாத காலம், ஒரு 8 மாத காலம், ஒரு வருடம் அப்படி கூட இல்லை. ஷார்ட் பீரியட்ல எனக்கு தலாக்கு வேணும், எனக்கு சொல்லா வேணும். அப்ப அவங்களுடைய அவங்க வாழ்க்கையை என்னன்னு விளங்கி இருக்காங்கிறதே தெரியல. அல்லாஹ் ரசூல் சொல்லி தந்த அந்த வழிமுறைகளை பின்பற்றாதனுடைய விளைவு சில நாட்களிலேயே விரிசல் ஏற்படுகிறது. அல்லாஹ் திருமறை சொல்கிறார், மின் ஆயாத்தி அன் خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآية لقوم يتفكرون என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நீங்கள் அவர்களிடம் நிம்மதி பெறுவதற்காக உங்கள் மனைவியரை உங்களிலிருந்தே உங்களுக்கு அவன் படைத்திருப்பதும், உங்களுக்கு இடையே உவப்பையும் கிருபையையும் அன்பையும் உண்டாக்கி இருப்பதும் அவனுடைய அத்தாட்சிகள் உள்ளது. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிங்கிறான். அப்ப அல்லாஹ் தஆலா மனைவியை கொண்டு நமக்கு மன நிறைவை, நிம்மதியை உண்டாக்குகின்றான். அதோடு மட்டுமல்ல, இதை சிந்தித்து உணரக்கூடிய சமூகத்துக்கு இதுல நிச்சயமா பல அத்தாட்சிகள் இருக்கின்றன என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறாங்க சோதர்களே. ஆனா இன்னைக்கு மனைவியை நாம புரிந்து கொள்ளாததன் காரணமாக அந்த வாழ்க்கையை இன்பமாக ஆக்க வேண்டிய அந்த வாழ்க்கை, இன்பகரமாக திகழ வேண்டிய அந்த வாழ்க்கை நரகமா போகுது. அல்லாஹ் சொல்றான், இலேஹா, நீங்க அவளை கொண்டு மன நிறைவு, மன நிம்மதி அடைவதற்காக வேண்டி உங்களிலிருந்தே படைத்து போகிறாங்களா. முகால சலாத்தை எங்கிருந்து படைச்சான்? ஆதம் சலாத்துல இருந்தாங்களே. அப்ப ஒவ்வொரு பெண்மணியும் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல அததான் சொல்லி காட்டுறான், உங்களிலிருந்து உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய, நிம்மதி தரக்கூடிய மனைவியை உங்களுக்கு நாம படைச்சிருக்கோம். இது பெரிய அத்தாட்சி. அவங்களை உங்க மேல கிருபை உடையவர்களாக, கருணை உடையவர்களாக, பாசம் உடையவர்களாக ஆக்கியிருப்பதும் இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சியிலிருந்து உள்ளதுங்கிறாங்களா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க ஒரு ஹதீஸ்ல, ஷைத்தான், தலைமை ஷைத்தான் என்ன செய்யும் அப்படின்னா, தன்னுடைய சகாக்கள், குடிசைத்தான்கள் இருக்காங்க இல்லைங்களா, குடிசைத்தான்கள், தங்களுடைய சகாக்களை எல்லாம் அழைப்பான். இன்னைக்கு நீ எங்க போன, நீ என்ன செஞ்ச, மனிதர்களுக்கு மத்தியில நீ என்ன குழப்பத்தை உண்டாக்குன, யார் யாருக்கு மத்தியில சண்டையை உண்டாக்குன, யார் யாருக்கு மத்தியில பிரிவு உண்டாக்குன, எங்கெங்க என்னென்ன நிகழ்ந்துச்சு சொல்லு அப்படின்னு ஒவ்வொரு சைத்தானை கூப்பிட்டு கேட்பான். சொல்லி காட்டுறாங்க. அப்ப ஒவ்வொரு சைத்தானும் நான் இங்க போனேன், இந்த மனிதன் தொழுதுட்டு இருந்தான், அவனுடைய தொழுகை ஃபசாத் ஆக்கிட்டு வந்தேன், எத்தனை ரக்கா தொழுதுன்னு தெரியல, அந்த நிலையில அவனுக்கு கவனம் இல்லாம ஆக்கிட்டேன், இந்த மனிதனை நான் வட்டி வாங்க வச்சுட்டேன், இந்த மனிதனை இந்த தீமைகளை நான் ஈடுபட்டுட்டேன் அப்படின்னு ஒவ்வொரு சைத்தானும் தாக்குதார் சொல்லுவான். என்ன பெருசா செஞ்சிருப்போ, என்ன பெருசா செஞ்சிருப்போ அப்படின்னு தள்ளி விட்டுவாங்க. ஆனா ஒரு சைத்தான் சொல்லுவானா, நான் கணவன் மனைவி இருவருக்கு மத்தியில விரிசலை ஏற்படுத்திட்டேன், அவங்களுக்கு மத்தியில ரொம்ப பிரியமா இருந்த அவர்களை, கணவன் மனைவியா இருந்தவங்களை அவங்களுக்கு மத்தியில ஈகோவை உண்டாக்கி நான் அவங்கள ரெண்டா பிரிச்சுட்டேன், அவங்களுடைய இழ் வாழ்க்கையை ஒண்ணு இல்லாம வீணாக்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லுவான். அந்த சைத்தானை தான் தலைமை சைத்தான் கூட்டு பக்கத்துல உட்கார வச்சு அவனை கட்டி அணைச்சு, நீ செய்ததுதான் சரி, இதுதான் வேணும் இந்த உலகத்துக்கு, இதுதான் நான் அல்லாஹ்கிட்ட சாபம் விட்டு நான் அல்லாஹ்கிட்ட வாக்களிச்சுட்டு வந்தேன், இந்த மக்களை எப்படி நான் வழி கெடுப்பேன் என்பதா சத்தியம் செஞ்சுட்டு வந்தேன் இல்லையா, அதுல இதுவும் ஒண்ணு, இப்படிதான் குடும்பங்களை உடைக்கணும், நீ செஞ்சிருக்கிறது தான் சரி என்பதாக அந்த ஷைத்தானை, தலைமை சைத்தான் தட்டி கொடுப்பான் என்பதாக அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிகழ்வு ஒரு ஹதீஸ் கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சோதர்களே. அப்ப அதற்கு நாம இடம் கொடுக்க கூடாது.
ஏன் என்னுடைய மனைவி எனக்காக வேண்டி பல தியாகங்களை செய்யக்கூடியவள், எனக்காக வேண்டி தன்னையே அர்ப்பணிக்கிறார், தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி தன்னுடைய உணவு உறக்கம் எல்லாத்தையும் துறக்கிறார். அந்த மனைவிக்காக வேண்டி ஏன் சற்று நாம இறங்கி போகக்கூடாது? என்கிட்ட பொருளாதாரம் இருக்கு, எனக்கு ஊர்ல அந்தஸ்து இருக்குது, என் கௌரவம் என்னாகுது அப்படின்னு நம்ம பேசணும் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா அதுல விரிசல் ஏற்படதான் செய்யும். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லைங்களா, ஒரு மனிதனுக்கு நல்ல மனைவி அமைவதுதான் இந்த உலகத்திலே மகிழ்ச்சினாங்க. சாலிஹான மர்அத்தும் சாலிஹா, சாலிஹான ஒரு பெண்ணு அமைகிறது இருக்குங்களே அது இந்த உலகத்துல மகிழ்ச்சி. அது இல்ல இந்த வாழ்க்கை படுகொலியா போயிடும், நரகமா போயிடும். அல்லாஹ் பாதுகாக்கும். இன்னைக்கு நிறைய இளைய சமுதாயங்கள் அது என்னமோ காலில் மாற்றத்தை கழட்டி விடுற மாதிரி, எனக்கு இது வேண்டாம் கழட்டி விடு, இது பொண்ணு எனக்கு வேண்டாம், எனக்கு ஒத்து வரல அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, பெண்களை என்ன மெத்த படிச்சுட்டாங்க. இன்னைக்கு அவங்க படிச்சிருக்க படிப்பு BA MA MSc BSc இதெல்லாம் எதுக்குன்னா பத்திரிகையில போடுறதுக்கு மட்டும்தான் இந்த படிப்பு. பெண்களுடைய படிப்பு இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் பத்திரிகையில போட்டுக்கலாம் பெருமைக்கு வேணா, வேற எதுக்குமே அது பயன்படல. ஆனா அதுக்காக வேண்டி பல லட்சங்களை செலவழிக்கிறோம், அதுக்காக வேண்டி வீடுகளை காடுகளை அடமான வைக்கிறோம், வட்டிக்கு பொருள் வாங்குறோம். எது அல்லாஹ்வும் ரசூலும் தடுக்கின்றார்களோ அதை தான் செய்கின்றோம். அப்ப என் வாழ்க்கையில பறக்கத்து இல்லை, எங்கிருந்து வரும்? எவ்வளவு பொருளாதாரம் வருது, எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தல. என் மகன் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறான், 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறான். ஆனா நானும் சம்பாதிக்கிறேன், எல்லாம் சம்பாதிக்கிறோம். ஆனா பணம் வர்றதான் தெரியுது, எங்க போகுதுன்னு தெரியல, பறக்கத்தே இல்லை. எப்படி வரும்? அல்லாஹ் ரசூல் தடை செய்த விஷயங்கள்ல இறங்கி நம்ம மூழ்கி அதுல இருந்து நம்ம ஆதாயம் தேடுறோம் அப்படின்னா இப்ப அல்லாஹ் ரசூலும் சொன்ன வார்த்தைகள் வீணானதா? அப்ப நாம அதை கேள்வி கூட்டு ஆக்கிட்டோம். அதனால அல்லாஹுடைய சாபங்கள், அல்லாஹுடைய அந்த சோதனைகள் நமக்கு வந்துகிட்டு இருக்குது. அப்ப அதுல இருக்கக்கூடிய பரக்கத்துகள் எல்லாம் எடுத்துட்டான். ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் அல்லாஹ்வுடைய ரசூல் எனக்கு ஏதாச்சும் உதவி செய்யுங்கன்னு கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் பொருளாதாரத்தை கொடுத்தாங்க, இதா வச்சுக்க அப்படின்னு வாங்கிட்டு அந்த சஹாபி போயிட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு பிறகு மீண்டும் வந்தாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் எனக்கு ஏதாவது கொடுங்க, ஏன்னா இலவசமா கிடைக்கும் போது விடுறது இல்லை இல்லைல்ல. அப்ப அந்த சஹாபி அல்லாஹ்வுடைய ரசூலை எனக்கு மீண்டும் உதவி செய்யுங்கன்னு வைக்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. ஒரு மீண்டும் மீண்டும் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கப்பா, இது பார்க்க பசுமையா இருக்கும், உலகத்துடைய பொருளாதாரம் பார்க்க பசுமையா இருக்கும், இனிமையா இருக்கும். ஆனா போதும் அப்படிங்கிற பெருந்தன்மையோட அதை நீ வாங்கிக்கிட்ட, அல்லாஹ் உனக்கு அதுல பரக்கத்து செய்வான். இல்ல இன்னும் வேணும் இன்னும் வேணுங்கிற மாதிரி ஹவானுஷ் அலைஞ்சிச்சு, உன்னுடைய உள்ளத்தை நீ திறந்து விட்டுட்ட, அல்லாஹ் ரசூல் போதும், அல்லாஹ் கொடுத்தது அல்ஹம்துலில்லாஹ், இந்த ரிஸ்க் எனக்கு இது போதும் அப்படிங்கிற பெருந்தன்மையோட போதும் என்ற தன்மையோட நீ எடுத்தீங்கன்னா அதில் பரக்கத் செய்யப்படுவாய். இல்லை அப்படின்னா இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கியாம நாள் வரைக்கும் அலையதான் வேணுமே தவிர அதுல வந்து மன நிறைவு என்பது ஏற்படாது என்பதா ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இது அவங்களுக்கு மட்டும் உள்ளது அல்ல சகோதரர்களே, இது அந்த சஹாபிக்கு மட்டும் சொல்லப்பட்ட நிகழ்வு அல்ல, நம்ம உங்களுக்கு தான். அல்ஹம்துலில்லாஹ் இன்றைய கலாச்சாரம் இன்னைக்கு நமக்கு போதும், அல்லாஹ் இதை கொடுத்தான், எந்த ரிஸ்கை கொடுத்தான், ஹலாலா சம்பாதிச்சிட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரசூல் பொருத்தமான வழியில அவங்க சொன்ன வழியில நம்ம தேடி இருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ். அந்த மன நிறைவு தான் நிம்மதியான வாழ்க்கையை இந்த உலகத்துல கொடுக்கும் கண்ணியத்துக்குள்ள சகோதரர்களே. அப்ப அந்த ஷைத்தான் எப்படி 2 பேரை பிரிச்சு வச்சேன், கணவன் மனைவியுடைய உறவை இல்லாமல் ஆக்கினேன், அவங்களுக்கு மத்தியில ஈகோவை உண்டாக்கி விட்டு உன்னால முடிஞ்ச நீ செலவு பண்ண, எல்லாரும் முடிஞ்ச நான் செலவு பண்றேன், நான் கோர்ட்ல போய் பாத்துக்கிறேன், என்கிட்ட பொருளாதாரம் இருக்குது. நம்ம பெண்ணுடைய வாழ்க்கை தான் வீணா போகும். அவன் தலா கொட்டானா அடுத்த நேரம் போய் அவன் நிக்கா முடிச்சுட்டு போயிடலாம். ஆனா நம்ம பொண்ணு 3 மாசம் இதா இருக்கும், அதுக்கு விருது தகுந்த மாப்பிள்ளை அமையணும். அடுத்தடுத்து வந்து பாக்குறவங்க என்ன தப்பு பண்ணுச்சா என்னன்னு தெரியல, அவன் விட்டுட்டு போயிட்டான், ஏன் நம்ம போய் அதை கட்டணும் அப்படின்னு ஒதுக்குற நிலையும் இருக்குது. நிறைய நிலைகள் இருக்குன்னா பெண் விளைவை நம்ம சிந்திக்கிறதே இல்லை. இது சிந்திக்காமலே நம்ம என்ன செய்யறோம், பரவாயில்ல போ வேற பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம், ரொம்ப இலகுவா நினைச்சுக்கிறோம் வாழ்க்கையை. அந்த வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்காது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய உலகத்துடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி உங்களுக்கு ஏற்படணும்னா நல்ல சாலிஹான பெண் அமையணும். நாங்க அல்லாஹ் அந்த மாதிரி எல்லாருக்கும் அந்த பரக்கத் செய்வானாக. ஆமீன். அப்ப கண்ணியத்துக்குரியவர்களே,
இப்ப நல்லொழுக்கம் இல்லாத ஒரு குடும்ப பெண் வந்துட்டா, எப்பேற்பட்ட குடும்பமா இருக்கட்டும், அவங்க எத்தனை பெரிய புகழுடைய உச்சையில இருக்கட்டும், எவ்வளவு பெரிய பொருளாதாரத்துல இருக்கட்டும், எல்லாம் ஒண்ணும் இல்லாம போயிடும். நன்னடத்தை இல்லாத ஒரு பெண்மணி நம்ம குடும்பத்துக்கு வந்து உட்கார்ந்துட்டா, எத்தனை பெரிய பொருளாதாரம் இருந்தாலும், எவ்வளவு பெரிய புகழுடைய உச்சையில இருந்தாலும் ஒண்ணுமே இல்லாம நாக்கப்பட்டு போவோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மார்க்கப்பட்டுள்ள அல்லாஹ் ரசூல் சொன்ன வழிமுறைகளை பின்பற்றி நாம பெண் தேடணும். அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க, நெருக்கடியான வீடு விசாலமா இருந்துச்சு அப்படின்னா அதுல பரக்கத் செய்யப்படும். நெருக்கடியான வீடா இருந்துச்சுன்னா அதனால பல இடர்கள் ஏற்படும். அதே போல நல்ல வாகனம் அது நமக்கு பயன் தரக்கூடியதா இருக்கணும். சும்மா எதுக்கு ஏண்டி இருக்குது ஷோவுக்கு நிறுத்தத்துக்கு பேர் வாகனம் அல்ல. அதை கொண்டு பல முசீபத்துகள் உண்டாகும். அடுத்து அண்டை வீடு, நல்ல மனிதர்கள் அண்டை வீடாக இருக்கணும். அப்ப அதை கொண்டு நமக்கு எந்த இடையூறும் இருக்காது, எந்த முசீபத்தும் நமக்கு தாக்காது என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீசுகள் நமக்கு அறிவிக்கின்றன. கண்ணியத்துக்குள்ள சோதர்களே, சஹாபாக்கள் சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்த ஒரு சஹாபி. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்லுவாங்க, பிரபலமான ஒரு நிகழ்வு. ஹிம்ஸுங்கிற மாகாணத்துல சயீத் ரலியல்லாஹு அவங்கள உமர் ரலியல்லாஹு அவங்க ஜனாதிபதியா நியமிச்சிருந்தாங்க. எந்த அளவுக்கு ஏழ்மை, எந்த அளவுக்கு அவங்களுடைய பற்றற்ற நிலை இருந்துச்சு அப்படின்னா, உலகத்துல பொருளாதாரம் எதுவுமே வேண்டாம்னு ஒதுங்கி வாழ்ந்தவங்க ஒரு கவர்னர். எந்த அளவுக்குன்னா, ஒரு நேரத்துல அதுக்கு உமர் ரலியல்லாஹு அவங்க ஜகாத்துடைய பொருள்களை கணக்கிட்டு கொடுப்பதற்காக வேண்டி ஹிம்ஸ் மாகாணத்துல நீங்க போய் கணக்கெடுங்கிறாங்க. சில அதிகாரிகளை போட்டு நீங்க போய் கணக்கெடுத்துடுவாங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப அவங்களை கணக்கெடுக்கும் போது முதல் பேரு சயீத் ரலியல்லாஹு. யாருங்க? நாட்டின் ஜனாதிபதி, ஹிம்ஸ் மாகாணத்தினுடைய ஜனாதிபதி சயீத் ரலியல்லாஹுடைய பெயர் தான் முதலில் எழுதப்படுது. இந்த மக்களுடைய லிஸ்ட் எல்லாம் கொண்டு போய் உமர் ரலியல்லாஹு கொடுத்துட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட இருந்து ஒரு தூதுவர், ஒரு நபி தோழர் சயீத் ரலியல்லாஹு அவங்களை சந்திக்க வராங்க. சந்திக்க வந்தவங்க நாட்டினுடைய நடப்புகள் எல்லாம் பேசிட்டு இருந்துட்டு, உமர் ரலியல்லாஹு அவங்க உங்களை சந்திக்க சொன்னாங்க, அவங்களை பார்க்க வந்திருக்கிறேன், இந்த பண முடிப்பு உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்கன்னு கொடுத்தார். சயீத் ரலியல்லாஹு அவங்க இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்பதாக வேகமா சத்தமிட்டு சொல்றாங்க. உள்ளே இருக்கக்கூடிய மனைவி, ஏங்க என்ன ஏதாவது திடுக்கமான நிகழ்வா, ஏதாவது முக்கியமானவங்க இறந்து போயிட்டாங்களா, ஏன் என்ன விஷயம் அப்படின்னு உள்ள இருந்து குரல் கொடுக்குறாங்க. இல்ல இது அதை விட பெருசு அப்படிங்கிறாங்க. ஒருத்தர் இறந்திருந்தா கூட பரவாயில்ல, அதை விடவும் இது பெரிய நிகழ்வு அப்படின்னாங்க. அப்ப கேட்டாங்க, ஏன் என்ன நினைச்சு, என்ன அவர் வந்தவர் கொடுத்து பொருளை கொடுத்துட்டு அவர் போயிட்டார், பணம் முடிப்பை கொடுத்துட்டு அவர் போயிட்டாரு. வாங்கின சயீத் ரலியல்லாஹு அவங்க தங்களுடைய மனைவி கிட்ட சொல்றாங்க, நான் ஒரு செய்தி சொல்றேன், நீ ஒத்துழைப்பு கொடுப்பதாக இருந்தா என்னங்கிற விவரத்தை நான் உனக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பெண்மணி ஆமோதிச்சாங்க. சொல்லுங்க, நான் உங்களுக்கு முழுமையா கட்டுப்படுவேன், உங்களுடைய பேச்சை நான் கேட்டுக்கிறேன்னு சொன்னாங்க. அப்ப சயீத் ரலியல்லாஹு சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு அவங்க கலீஃபா, ஹிம்ஸ் இந்த மாகாணத்துல யார் யார் ஏழைகள் இருக்கிறாங்க, பொருளாதார உதவி செய்வோம்னு சொல்லி பொருளாதாரத்தை கணக்கெடுக்கும் போது ஏன் பெயரை எழுதியிருக்கிறாங்க, எனக்காக வேண்டி பொருளாதாரத்தை கொடுத்து அனுப்பி இருக்கிறாங்க. இது நமக்கு தகுதி இல்லாத ஒன்று, இது நாளைக்கு மறுமையில கேள்விக்கு இடமா போயிடும், அல்லாஹ்கிட்ட பதில் சொல்ல முடியாது, அதனால இந்த மாதிரி பொருளாதாரம் வந்துடுச்சு, இதை நான் சதக்கா செய்ய போறேன்னு சொன்னாங்க. தேவை இருக்குது, நல்ல பெண்கள் மனம் விடுமா என்னாலும் சொன்னாங்க, ஏங்க கொஞ்சம் வீட்டு தேவைக்கு எடுத்துக்கலாம்ல, நான் முன்னமே கேட்டேன், வாக்குறுதி கேட்டேன், எதுவும் சொல்ல வேண்டாம், சொல்றதுக்கு நான் என்னுடைய செயலுக்கு உடன்படுவதாலும் சொல்லியிருக்கீங்க, ஏன் எடுத்துக்க சொல்றீங்க? இல்லை அல்லாஹ் மன்னிச்சிங்க, நான் தலையீடு செய்யலை, உங்க இஷ்டம் போல செய்யுங்கன்றாங்க. அவங்க அவளும் அந்த பொருளாதாரத்தை தான் வச்சுக்கல, எல்லாத்தையும் சதகா செஞ்சுட்டாங்க. ஹிம்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த மாகாணத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டாங்க. இதுதான் ஒரு ஜனாதிபதி இஸ்லாமிய ஆட்சியை இந்த உலகத்தினை நிகழ்த்தி காட்டியது.
அப்படி யாராவது இன்னைக்கு பார்க்க முடியுங்களா? இன்றைய ஆட்சியாளர்கள் சாதா ஒரு கவுன்சிலர் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அவனுடைய காரை பாருங்க எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு எவ்வளவு சொகுசா வாழக்கூடிய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். அதுக்கு மேல அப்புறம் மேல எம்எல்ஏ எம்பி அந்த மாதிரி பண்ணா இன்னும் எப்படி இருக்குங்கிறத யோசிச்சு பாருங்க. கோடிகள் பொருள். ஆனா ஒரு ஜனாதிபதி தனக்கு அல்லாஹுடைய ரசூலுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய கலீஃபா உமர் கொடுத்து அனுப்பின அந்த பொருளாதாரத்தை கூட இதுக்கு நான் தகுதி இல்லை, என்னை விட என்னுடைய குடிமக்கள் தேவை உடையவங்க அப்படின்னு அத்தனையும் கொடுத்து அனுப்புறாங்க. அப்படின்னா சஹாபாக்களுடைய பேணுதல். ஏன் அந்த நல்ல மனைவி அமைந்தால் உலகத்தினுடைய வாழ்க்கை சுபிச்சோன்னு சொன்னாங்கல்ல, மகிழ்ச்சின்னு சொன்னாங்கல்ல. அப்ப அவங்களோட மனைவி அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. பொருளாதாரம் வேண்டாம் கொடுத்துருங்க, உங்க இஷ்டம் என்னமோ அது போல செயல்படுங்க என்னாங்க. அதே மாதிரி சாயிரல்லானு எல்லாத்தையும் ஏழை மக்களுக்கு பிரிச்சு கொடுத்தாங்க. வரலாற்று நிகழ்வுகள் கண்ணியத்துக்குள்ள சோதர்களே. அதனால அவங்களுக்கு உலகத்துடைய வாழ்க்கை நெருக்கடியா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலே செழிப்பை கொடுத்தா, மகிழ்ச்சியை கொடுத்தாங்க. அந்த வேணுங்கிற அந்த தன்மை வந்துருச்சு. நப்சு கட்டுப்படவே செய்யாது. இன்னும் இன்னும் யார் கொடுப்பா அப்படிங்கிற தன்மை வந்துடும். அப்ப போதும், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கொடுத்திருக்கான். இன்றைய கனாத்து, இன்றைய உணவு, இன்றைய பொருளாதாரம், அல்ஹம்துலில்லாஹ் இது எனக்கு போதும் அப்படிங்கிற அந்த தன்மை வந்ததுனால அந்த சஹாபாக்கள் உலகியல் வாழ்க்கையை ஏழ்மையா கழிச்சாங்க. பெருமளவு சஹாபாக்கள் ஒண்ணுமே இல்லாத அகதியாதான் மக்காவில இருந்து மதீனாவுக்கு போனவங்க. ஒண்ணுமே இல்லாம போனவங்க தான். ஆனா பொருளாதாரத்துல கொடி கட்டி பறந்தாங்க. ஏன்? அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய செயல்கள் அல்லாஹ் இந்த உலகத்துல அவங்களுக்கு நிகழ்த்தி காட்டுனா, வரலாற்று நிகழ்வுகளை நமக்கு படிப்பனையா ஆட்டினான். கண்ணியத்துக்குரிய சோதர்களே, இப்படி சிறந்த மனைவி அமையணும். அதுதான் இந்த உலகினுடைய வாழ்க்கையில இன்பம். அடுத்து இன்னைக்கு நிறைய, அதாவது சொன்னாங்க ஒரு காலம் வரும், அந்த காலத்துல மக்கள் தங்களுடைய வீடுகளை காபத்துல்லாவை அலங்கரிப்பது போல அலங்கரிப்பாங்கன்னு சொல்ல. குடியிருக்க ஒரு வீடு, மனைவி மக்கள் வசிக்க ஒரு வீடு, நிறைவா நிம்மதியா உறங்கி எழுவதற்கு ஒரு வீடு தேவை. ஆனா இன்னைக்கு நம்ம பொருளாதாரம் முழுக்க அங்கேதான் வீணடிக்கப்படுது. வீட்டை கட்டிட்டு அடுத்து அதை பராமரிப்பு செலவு செய்யறதுக்கு, ஒரு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு, சுண்ணாம்பு அடிக்கிறதுக்கு கூட வழி இல்லாத நிலையில எத்தனையோ வீடுகள் இருக்கு சொல்ல முடியும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதுவல்ல வாழ்க்கை, இதுவெல்லாம் நாமெல்லாம் தேடிக்கிட்டது, இதெல்லாம் நமக்கு சுமை. மறுமையில இவைகள் எல்லாம் சுமை. இவைகளுக்கெல்லாம் நம்ம கணக்கு வழக்கு கொடுக்கணும். எதுவுமே இல்லை, நிறைவா வாழ்ந்துட்டு போயிட்டோம். நிம்மதியான வாழ்க்கை கபருடைய வாழ்க்கை, மறுமையுடைய வாழ்க்கை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இந்த உலகத்துல நீங்க வாழ்கின்ற போது போதும் என்ற தன்மையோடு வாழுங்கன்னாங்க. அததான் அந்த சஹாபிக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. அது கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்கள், உலகியல் வாழ்க்கை என்பது நாம வாழ வந்தவர்கள் அல்ல. ஏதோ சில காலங்களே அல்லாஹ் ஆயுள் காலங்களை கொடுத்து இருக்கிறான். அதுல ஐயுக்கும் அஹ்சன் அமலா, உங்கள நற்செயல்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக வேண்டிதான் இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு கொடுத்திருக்கோங்கிறான்ல. ஆனா நம்ம நினைச்சு இருக்கோம், காரு, பங்களா, பணம், பதவி, அந்தஸ்து, இதற்காக வேண்டிதான் இந்த உலக வாழ்க்கையை நம்ம தேர்ந்தெடுத்து இருக்கிறோம். அப்படிதான் நாம விளங்கி இருக்கிறோம். ஆனா அல்லாஹ் சொல்வது, அல்லாஹோட ரசூல் சொல்வது, இது வல்ல நிரந்தரம், இது சில காலம், இது சோப்பு குமிழ் மாதிரி கொஞ்ச நேரம் இருக்கும், வெடிச்சு சதறி போயிடும், ஒண்ணுமே இருக்காது. அந்த மாதிரி உலகில் வாழ்க்கை என்பது கொஞ்ச காலம்தான். ஆனா நிம்மதியான நிறைவான வாழ்க்கை கபூரில் இருந்து தான் தொடங்குது. அதற்காக வேண்டி உலகத்துல நீங்க உங்களுக்கு தேவையானது தேடிக்கங்க. அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதனால இன்னைக்கு நமக்கு அதுக்கு நேரம் இல்லை. உலகத்தை எந்த அளவுக்கு தேடுகிறோம், எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ, நற்செயல்கள் செய்வதற்கு, இறை வழிபாட்டிற்கு என்பது நேரம் இல்லை. உள்ள வந்துட்டா மணி என்னச்சு, ஏன் என்ன லேட் பண்றான், ஏன் என்ன காம சொல்ல அப்படிங்கிற நிலைதான் இருக்குதே தவிர, இன்னொரு 10 நிமிஷம் உட்காருவோம், சலாம் கொடுத்தோமோ இல்லையோ, ஜும்மா முடிஞ்ச உடனே இங்க வரக்கூடாத இடத்துக்கு வந்து மாதிரி உடனே வெளியில ஓடுறோம். ஏன் 4 ரக்காத் சுன்னத் தொழுகலாம், நஃபில் தொழுகலாம், இறை இல்லத்துக்கு வந்திருக்கிறோம். வாரத்துல ஒரு நாள் வரக்கூடிய அந்த இடம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து பொழியக்கூடிய இடம், மலக்குகளுடைய துஆ கிடைக்கக்கூடிய இடம். சொன்னாங்களா இல்லைங்களா? ஒரு மனிதர் தொழுது அங்க உட்கார்ந்து இருக்க காலமெல்லாம் மலக்குகள் அவருக்காக துஆ செய்யறாங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
குற்றம்னா என்னன்னு தெரியாத மலக்குகள், பாவம்னா என்னன்னு அறியாத மலக்குகள் நமக்கு துவா செய்யறாங்க. அல்லாஹ் இவரை நீ மன்னிச்சுடு, இவருக்கு நீ இறக்கம் காட்டுன்னு அந்த மலக்குகள் நமக்கு துவா செய்யறாங்க. எனக்கு எதுவுமே வேணாம்னு நம்ம உடனே ஓடுறோம். நல்லா பாதுகாக்கணும். தொழுகை முடிஞ்ச உடனே ஓடாதீங்க சகோதரர்களே, தொழுகுங்க. சுன்னத்து நபிகள் தொழுது இறைவன்கிட்ட நமக்கு தேவையானது கேட்கணும். கேட்கலன்னா அல்லாஹ் கோபப்படுறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மல்லம் யஸ்அலில்லாஹ் யக்லப் அலைஹி, யார் அல்லாஹ்கிட்ட கேட்கலையோ அவர் மீது அல்லாஹ் கோபப்படுறான் என்பதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப அல்லாஹ்கிட்ட நம்ம கேட்கணும். ஏன்னா அடியார்கள், கடையில வேலை பார்க்கிறோம், ஒரு நிறுவனத்துல வேலை பார்க்கிறோம், எஜமான்கிட்ட கேட்கிறோமா இல்லைங்களா, எனக்கு கூலி பத்தலுங்க இன்னும் கொடுங்க, கேட்கிறோமா இல்லைங்களா? இப்ப அதே போல உலகியல் வாழ்க்கை, எனக்கு மன நிறைவு இல்லை, மன நிம்மதி இல்லை, மனைவி மக்கள் கண் குளிர்ச்சி இல்லை, யாரெல்லாம் எனக்கு கண் குளிர்ச்சி கொடு, நிறைவான வாழ்க்கை கொடு. ஏன் அவன்கிட்ட ரெண்டு சொல்லி கண்ணீர் விட்டு உட்கார்ந்து கேட்கறது என்ன போகுது? அவனுடைய இறை இல்ல, அவனுக்கு ஓப்பான இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். என்னை சோதர்களே, உண்மைகளை விளங்கி நன்மைகளை அதிகம் செய்து நல்லோர்களுடைய பட்டியலில் இடம்பெறக்கூடிய பாக்கிய வல்லநாயன் அனைவர்களுக்கும் கொடுத்து அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.